வாழைக்காய் வந்து இது மிளகா பொடி மட்டும் போட்டு போடுறேன். அது தோசைக்கெல்லாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் கூட போதும். கொதிக்கிற தண்ணியில் வேக விட்டுருவோம். மஞ்சள் போட்டிருக்கேன். ஒரு கொதி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வடிச்சிடுறேன். வடித்து இதில் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு பூண்டு வந்து 1-2 தட்டி போட்டிருக்கேன். இதை வடிச்சிட்டு ஒரு கொதி தான் விட்டேன். சட்டையில் போட்டு வறுத்தோன்னா நிறைய எண்ணெயை சேர்த்தக்கூடாதுங்கிறாங்க. அதனால் தோசைக்கல்ல போட்டு மிளகா அப்படி போட்டு எடுக்கலான்ட்ருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, தேவையான மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுறேன். எடுத்துடலாம். சாதா ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். இது வந்து எண்ணெய் அதிகமாக இதாகாது, உடம்புக்கு கெடுதல் இப்படி வறுத்திங்கன்னா. ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரே ஸ்பூன் எண்ணெயில் தோசைக்கல்லில் வச்சு செய்து பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம்